இன்று நடைபெறும் நீட் தேர்வை எழுதவுள்ள மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் பற்றி வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். நாடு முழுவதும் இன்னைக்கு நீட் தேர்வு நடைபெற இருக்கு. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்காங்க. சரியாக மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கி 5 மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. ஆனா தேர்வு மையங்கள்ல 1:30 மணி வரைக்கும் தான் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ எவ்வளவு விரைவாக முடியுமோ முன்கூட்டியே 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வு மையத்துக்கு நீங்க போயிடுங்க. மாணவர்கள் இந்த தேர்வு அறைக்கு தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்னதாக கண்டிப்பாக இந்த ஹால் டிக்கெட், உங்களுடைய போட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் மாதிரியான உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், கூடுதலாக 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நீங்க ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணும்போது எந்த போட்டோ கொடுத்தீங்களோ அந்த போட்டோ எடுத்துட்டு போகணும். மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கு அனுமதி கிடையாது. ஹாஃப் ஸ்லீவ்ஸ் நீங்க கண்டிப்பா போட்டு போகணும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ட்ரெஸ் நீங்க அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூஸ் வேண்டாம். கூடுதலாக மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்பெக்ஸ், பென் டிரைவ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவிகளுக்கான கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆபரணங்கள் கண்டிப்பாக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஹீல்ஸ் வச்ச ஷூ வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருட்களுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இதை மீறி நீங்க தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டு தெரிய வந்தா புதிய விதிகளின்படி 3 ஆண்டுகள் உங்களால் NTA நடத்தக்கூடிய தேர்வை எழுத முடியாது அப்படின்றது புதிய விதி. ஸோ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள்.